உக்கிர போர் தொடர இருக்கிறது. இது கொள்ளை கும்பலுக்கும் கொள்கைவாதிகளுக்கும் இடையே நடைபெறுகிற நீண்ட நெடிய போர். 2026 என்பது யுத்த களத்தில் சந்திக்க இருக்கிற தேர்தல் களம். தமிழ்நாட்டில் நியாய விலைக் கடைகளுக்கு அரிசி ஏற்றி இறக்கும்போது சிந்து முழந்த அரிசி, அது மட்டுமே ஏற்பட்ட நஷ்டம் 1900 கோடியாம். எவனா நம்ப முடியுமா? அந்த அயோக்கியத்தனமான ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதை தவிர வேறு என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மாதந்தோறும் மகளிர் திட்டம்னு ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, 2.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 30 மாதம் வருது 2.5 வருஷத்துக்கு. இப்போ 30,000 எங்க? நிறைமாத கர்ப்பிணி அந்த பேரில் ஏற்றினா பேருந்தில் மருத்துவமனைக்கெல்லாம் போக வேண்டாம், பிரசவமே அங்கே ஆயிரும். சிங்காரச்சென்னைன்னு சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷமாக சிங்காரச்சென்னை. எங்கே விளங்குமா சிங்காரச்சென்னை இவங்கள்ட்ட? மாநகரத்தின் தந்தை ஸ்டாலின் பேசுனாங்களா இல்லையா? மாநகரத்தின் தந்தை மாசு பேசுனாங்களா இல்லையா? மாநகரத்தின் தாய் பிரியா ஏன் பேசலை? ஏன்னா அது ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட பணி. மக்களோட வரிப்பணத்தில் கொடுக்குற லேப்டாப்பில் அவங்களோட சின்னம்லாம் போடுறது அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? லேப்டாப் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்களா? இல்லை, இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். எவ்வளோ கொள்ளையடிச்சாங்க? உகில் வீரப்பன் அவர்களோட தான் இணைஞ்சிருக்காரு. இன்றைக்கி தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமாக இருக்கேன். கண்டிப்பாக சார், உங்கள் கூட பேசுகிறது ரொம்பவே மகிழ்ச்சி. இப்போ 2 நாட்களாக பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் ஆஃபீஸே ரொம்ப பரபரப்பாக இருந்தது. திடீர்னு ஒரு நாள் காலையில் நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணால் நிறைய பேர் வர்றாங்க, வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப பரபரப்பாக. எப்பயுமே வந்து போயிட்டுருப்பாங்க, பட் அன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக ஒரு பரபரப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தா அன்றைக்கி பார்த்தோம்னா 20க்கும் மேற்பட்ட பல்வேறு கட்சியிலேருந்து நபர்கள் வந்து இந்த கட்சியில் இணையிறாங்க. அதுவும் நார்மல் பீப்புளெல்லாம் அங்கே முக்கிய பொறுப்புகள் இருந்தவங்களே வந்து இணையிறாங்க. அன்றைக்கி என்ன நடந்தது? யார் யார் வந்து இணைஞ்சாங்க? திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கொடுமையை கண்டு அவதியுற்ற தோழர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது 7 பேர் இயக்கத்திற்குள் வந்திருக்கிறார்கள். அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் விட எனது இனிய நண்பர், நீண்டகால நண்பர், நாம் தமிழர் கட்சியில் இருந்துவிட்டு இப்பொழுது ஜெகதீச பாண்டியனும் இணைந்திருக்கிறார். அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். களமாடுவதற்கு சரியான இடத்தை தலைவர் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். தீவிரமாக களமாட வேண்டிய நேரம் நெருங்கி இருக்கிறது. ஆகையால் இப்பொழுது 20க்கும் மேற்பட்டவர்கள், முக்கியமான நபர்கள், குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து அந்த திருவள்ளூர் நகர்மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் பாஸ்கரன் போன்றவர்கள், அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அவர் அங்கே அந்த தொகுதியில் சட்டப்பேரவையில் நின்று தோல்வி அடைந்தவர், அவர் வந்திருக்கிறாரு. பாண்டிச்சேரியிலேருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஏராளமான பேர் நேற்றைய தினம் இணைந்திருக்கிறார்கள். அதுவும் தலைவருடைய முன்னிலையில். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து கூட நேற்று ஒரு நண்பர் இணைந்திருக்கிறார். அவர்கள் அனைவரையும் தமிழக வெற்றிக் கழகம் வரவேற்கிறது. குறிப்பாக ஒரு செய்தி ஊடகப் பிரிவின் சார்பில் அவர்களெல்லாம் மனமாற வாழ்த்துகிறோம். வந்து சேருவது மட்டும் அல்ல இங்கே வேலை, களப்பணியை தீவிரமாக பணியாற்ற வேண்டும், கச்சிதமாக பணியாற்ற வேண்டும். கழகத்திற்கு எந்த விதமான இடையூறுகளோ தொந்தரவுகளோ வந்து விடாமல் தன்னை பாதுகாத்து கொண்டு களத்திலே போராட வேண்டும் என்கிற இது அறிவுரை அல்ல, கட்சியினுடைய கட்டளையாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் தீவிரமாக பணியாற்ற வேண்டும். ஏனென்றால் ஒரு உக்கிர போர் தொடர இருக்கிறது. இது கொள்ளை கும்பலுக்கும் கொள்கைவாதிகளுக்கும் இடையே நடைபெறுகிற நீண்ட நெடிய போர். 2026 என்பது யுத்த களத்தில் சந்திக்க இருக்கிற தேர்தல் களம். எதிரிகள் விடுகிற அம்புகளை அல்ல, துப்பாக்கி தோட்டாக்களை ஏவினாலும் நெஞ்சில் ஏந்தி கொண்டு, மடியிலே மஞ்சளை கட்டி கொண்டு இந்த மண் சிவப்பாக நிறமாறி போனாலும் பரவாயில்லை, இந்த கொள்ளைவாதிகளை அப்புறப்படுத்தப்பட வேண்டிய இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. தன் சொந்த உழைப்பால் முன்னேறிய எங்கள் தலைவர் கோடிக்கணக்கான இளைஞர்களை தன் உள்ளங்கையில் வைத்து கொண்டு களமாடுவதற்கு துடித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மாற்று இயக்கத்திலிருந்து முன்னணி பொறுப்பாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதைவிட இன்னும் சிறப்பான செய்திகளெல்லாம் இருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்களே, இன்னும் ஒரு 10 நாட்கள் பொறுங்கள்.
மிக உயரிய இடத்தில் வகித்தவர்கள், பதவி வகித்தவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், ஏன் இந்நாள் அமைச்சர் கூட இயக்கத்திற்கு வருவதற்குள் காத்திருக்கிறார்கள். இன்னும் கதவு திறக்கப்படவில்லை. திறந்தவுடன் அவர்கள் அனைவரும் அங்கீகரிக்கப்படுவார்கள், அலங்கரிக்கப்படுவார்கள் என்கிற நம்பிக்கையை உங்களிடத்திலே சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மிக முக்கிய தளபதிகளும் இங்கே வர இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சியிலிருந்து மிக முன்னணி பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் கிடைத்திருக்கிறது. ஆக ஒரு மாற்று புரட்சியை உருவாக்குவதற்கு மற்ற இயக்கங்களிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய தமிழகம் படைப்பதற்கும் புதிய வரலாறை உருவாக்குவதற்கும் களம் தயாராகி கொண்டிருக்கிறது. சார், நான் அடுத்த மிக முக்கியமான கேள்வியாகவே இதுவாக தான் இருக்குது. ஜெகதீச பாண்டியன் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்திருப்பார், சீமானவரோட ரொம்ப நெருங்கி இருந்திருப்பார். அவரோட இணைப்புன்றது ரொம்ப முக்கியமானதாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ கொள்கை ரீதியாகவே அவருக்கு இவங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறதுனால அவரோட இணைப்பு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அவரோட இணைவு எப்படி இருக்குது உங்களுக்கு? அவர் என்ன சொன்னார்? இல்லை, இன்னும் நான் எனது நண்பரை சந்திக்கவில்லை. ஆனால் கைபேசி வழியாக நாங்கள் உரையாடலை நடத்தினோம். ஒரு சாதாரண கிராமத்தில் ஆத்தூர் பக்கம் சேலம் மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு இயக்கத்திற்கு வந்திருக்கிறார். பன்னெடுங்காலமாக சீமான் என்பவரிடத்திலே உதவியாக இருந்து அவரை உருவாக்கி வைத்த பெருமை அவருக்கும் உண்டு. நானும் அந்த தளத்திலே நின்று தான் களமாடி வந்திருக்கிறேன். ஆக ஒரு ஆளுமை இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்கிறார் என்றால் அரவணைப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர் நேற்றைய தினம் இணைந்திருக்கிறார். களப்பணிகளை தொடங்குவதற்கு அவரும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார் என்கிற புதிய செய்தி. இணைந்து பணியாற்ற இருக்கிறோம். கண்டிப்பாக சார். ஏன்னா அது எப்படியான பணியாற்றல் அப்படிங்கிறதான் இன்னைக்கு இங்கே முக்கியமான கேள்வி. அதுதான் நான் கேட்கலான்னு வந்தேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப நாலேஜபிளான பர்சன், புத்தகங்கள் படிக்கக்கூடிய ரொம்ப அறிவான மனிதர். கம்யூனிச சித்தாந்தம், அவங்க குடும்பமே கம்யூனிச சித்தாந்தத்துலேருந்து உருவான குடும்பம். அவர் பன்னெடுங்காலமாக திரைப்படத்துறையிலே இருந்து பணியாற்றிய வல்லமை படைத்தவர். அவர் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார் என்றால் நானும் அவரும் சேர்ந்தால் என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ அடுத்தபடியாக பார்க்கும்போது ஆதவர்ஜனா சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இந்நாள் அமைச்சர்களே 2 பேர் வந்து இணையவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அந்த 2 பேர் யார் என்ற கேள்வி தான் மிக முக்கியமாக ஓடிட்டுருக்கு. நான் பொங்கல் ஆல்மோஸ்ட் வரப்போகுது, பொங்கல் வரப்போகுதுன்றதுனால இந்த ஜனவரி எண்டுக்குள்ளே அது ஒரு விடை கிடைத்திடும் தான் நாங்கள் நினைக்கிறோம். அந்த 2 அமைச்சர்கள் யாராக இருப்பாங்க? அமைச்சர்களா இல்லை அங்கே முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தரா? யார் அது? ஏன்னா அவர் என்றைக்கு அந்த பேட்டியில் அதை சொன்னாரோ யார் யார் இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் போயிட்டே இருக்குது. பல்வேறு அனுமானங்கள் நீங்கள் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் எடுத்திங்கன்னா வருது. அந்த 2 அமைச்சர்கள் யாராக இருப்பாங்க? பொறுமையாக இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்ல காத்திருக்கிறது. அதான் கதறுகிறார்கள், பதறுகிறார்கள். மாடல் ஆட்சி என்று ஒரு ஆட்சியை, அக்கிரம ஆட்சியை, அலங்கோல ஆட்சியை, கொள்ளையடிக்கிற ஆட்சியை இவர்கள் நடத்தி கொண்டிருப்பது மக்களை ஏமாற்றுகிற திட்டமாகவே இருக்கிறது. தொடர்ந்து இவர்கள் அடிக்கிற கொள்ளையை அம்பலப்படுத்தியாக வேண்டிய இடத்தில் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், KN நேரு என்கிற திருச்சி மாவட்டத்தை கொள்ளையடித்த ஒரு ஊழல் துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 634.50 கோடி லஞ்சமாக மட்டுமே வாங்கியிருப்பதாக செய்தி ஊடகங்களில் இன்றைக்கு பிரதிபலிக்கிறது. தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் மட்டும் 2538 பணியிடங்களில் ஒவ்வொரு பதவிக்கும் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை இவர் பணம் வாங்கியிருக்கிறார். இதில் வந்து 634 கோடியே 50 லட்ச ரூபா கிட்டத்தட்ட இதில் லஞ்சமாக பெற்றிருக்கிற விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் நியாய விலைக் கடைகளுக்கு அரிசி ஏற்றி இறக்கும்போது சிந்துமில்ல அந்த அரிசி, அது மட்டுமே ஏற்பட்ட நஷ்டம் 1900 கோடியாம். எவனா நம்ப முடியுமா? அந்த அயோக்கியத்தனமான ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவதை தவிர வேறு என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். 1900 கோடியே ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சிந்தி அரிசி 1900 கோடினா எங்கே போகிறது? ஒட்டுமொத்த அரிசியுமே இவங்க கொள்ளையடிச்சிட்டாங்களா என்ன? யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அப்போ இந்த கேடுகட்ட ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதை தவிர வேறு வழி இல்லை என்பதற்காகத்தான் இன்றைக்கி நாங்கள் தமிழக வெற்றி கழகம் போராடிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்கள், இப்போ வந்து என்னென்னமோ அறிவிக்கிறாங்க. 3000 ரூபாய் இல்லை, 3000 ரூபா அறிவிச்சிருக்கிறாங்கல்ல இப்போ பொங்கலுக்கு. 2022 பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட 21 பொருட்கள் கொண்ட தொகுப்பு கொடுத்தாங்க. 5 பைசா கொடுக்கல மக்கள். 2023
1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரை கரும்பு ம் 1000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரை கரும்பு 2024 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. 2025 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரை கரும்பு பணம் கொடுக்கல. 2026 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரை கரும்பு 3000. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 2 5000 கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதாவது மாதந்தோறும் மகளிர் திட்டம்னு ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, 2.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. ஆமாம், 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கவே இல்லை. ஆமாம், கிட்டத்தட்ட 30 மாதம் வருது, 2.5 மாதம். ஆமாம், 2.5 வருஷத்துக்கு. ஆமாம். இப்போ 30,000 எங்கே? ஓகே, அந்த அந்த முக்கியமான இது வருது. ஏன் உடனே அமல்படுத்தலைன்ற கேள்வி வருது. கேள்வி இருக்குல்ல, கேள்வி இருக்கு. அப்போ நீங்கள் வந்து இப்போ 3000 கொடுத்துருக்குறீங்க. 3 வருஷம் 2.5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 24, அதில் ஒரு 6 30 மாதம். அப்படியே பாதிக்கு பாதியாக போயிடுச்சு. பாதியாக போயிடுச்சு. இப்போ 30 மாதத்துக்கு 30,000 கொடுக்கணுமா இல்லையா? ஆமாம். இப்போ 5000 கொடுத்துருக்குறீங்க. இந்த 5000த்துக்கு கழிச்சுக்கோங்க. இல்லையா, அது வந்து சரி, ஓகே, 5000த்தை கழிச்சுக்கோங்க. ஓகே, 25,000 கொடுக்கணும்ல. எங்கே? ஓகே. யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? அதுவுமே அடுத்தபடி என்ன சொன்னாங்கன்னா, எல்லா பெண்களுக்கும் இல்லை, தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு முதல்ல எல்லா பெண்களுக்கும் அடுத்து தகுதி வாய்ந்த என்ன தகுதின்னு எனக்கு புரியலை அதில். இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள். நிறைமாத கர்ப்பிணி அந்த பேரில் ஏற்றுனா பேருந்தில் மருத்துவமனைக்கெல்லாம் போக வேண்டாம், பிரசவமே அங்கே ஆயிரும். சிங்கார சென்னைன்னு சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷமாக சிங்கார சென்னை. எங்கே விளங்குமா சிங்கார சென்னை இவங்கள்ட்ட? சிங்கார சென்னை எங்கே? சரி, மாநகரத்தின் தந்தை ஸ்டாலின் பேசுனாங்களா இல்லையா? மாநகரத்தின் தந்தை மாசு பேசுனாங்களா இல்லையா? மாநகரத்தின் தாய் பிரியா ஏன் பேசலை சொல்லுங்கள்? ஏன்னா அது ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட பொண்ணு. இவங்கெல்லாம் உயர் ஜாதி பொண்ணு. சனாதனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ திமுக யாருன்னு தெரியுமா? முதல்ல ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த குழந்தை அப்படின்னு சொல்கிறத விட ஆர்எஸ்எஸ்னுடைய ஏடிஎம்மே திமுக தான். ஆனால் அன்னை திரும்ப சொல்கிறாங்க, அவரை பார்த்து தான் நாங்களாம் அரசியல் கற்றுக்கிட்டோம். ஆர்எஸ்எஸ்னுடைய 2 குழந்தைகளும் சீமானை கொண்டு எங்களோட ஒப்பிடலாமா? சீமான் யார் இந்த நாட்டுக்கு? ஏதாவது தகுதி இருக்கா? அண்ணனுக்கு சொல்லுவோம், ஆர்எஸ்எஸ் என்கிற 120 வயதுடைய கிழவிக்கு குழந்தை பிறக்காதுங்கிறத தமிழக வெற்றி கழகம் புரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 0 பாயிண்டில் கஞ்சா இல்லைங்கிறாரு. என்னன்னு தெரியுமா? அது தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு கடத்திய கஞ்சா கிட்டத்தட்ட 120 கிலோ இலங்கை காவல்துறையால் பிடிக்கப்பட்டு தீ வச்சு கொளுத்துற காட்சி இலங்கையில். தமிழகத்திலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட்டு அங்கு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட 600 கிலோ கஞ்சா 600 கிலோ நீதிபதி முன்னிலையில் எரித்து அழிக்கப்பட்டது. இந்த அமைச்சருக்கு ஏதாவது கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்லையா? யோசிக்கிறாரா இல்லையா? சரி, இங்கே போதைப் பொருளே இல்லைங்கிறீங்க, ஆனால் சாராயம் இங்கே விற்கப்படுகிற மதுபான கடையில் வந்து அது போதையா இல்லையா? சொல்லுங்கள். கண்டிப்பாக. கள்ளக்குறிச்சியில் ஏற்கனவே ஒரு 80 பேர் செத்து போனாங்க, ஞாபகம் இருக்கா? 2 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த காயங்கள் கூட அந்த கிராமத்தில் கருணாபுரத்தில் போகவே இல்லை. கோமுகி நதியில் வந்து தண்ணி ஓடுதோ இல்லையோ, கள்ளக்குறிச்சி கோமுகி நதியில் சாராயம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இன்றைக்கும் எடுத்துக்காட்டு என்னால் கொடுக்க முடியும். இன்றைக்கி கிட்டத்தட்ட அங்கே சாராயம் காய்ச்சுவது தொடர்ந்து நீடிக்கிறதுன்னு இன்றைக்கி நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்கு. இதை வந்து கேட்டால் பாருங்கள், 10 லிட்டர் சாராயம் வந்து இன்றைக்கி காவல்துறை கையை பிடிச்சிருக்கு. எங்கேருந்து வந்துச்சு 10 லிட்டர் சாராயம்? யோசிச்சு பாருங்கள். கல்வராயன் மலையெல்லாம் போய் தேடுனீங்களே, கோமுகி நதியில் வந்து தண்ணி தான் ஓடுதுன்னு சொன்னீங்களே, இப்போ கல்வராயன் மலை முழுக்கவே இப்போ சாராயம் காய்ச்சிடுவது தொடங்கிட்டானுங்க. அப்போ யார் இதுக்கு பின்னணியிலேருந்து இயக்குறது? இது என்ன நாடா இல்லை வேறு எதுவுமா? நாதாரிகள் ஆடுகிற நாடு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அப்போ இவங்களை வீட்டுக்கு விரட்டணுமா இல்லையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை,
எல்லா இடத்துலையும் இதுவரை 39 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் 33 ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்தேறி இருக்கிறது. 8000 படுகொலைகளை நெருங்கி இருக்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த 4.25 வருஷத்தில். அப்போ நாட்டை விட்டு விரட்டுவதை தவிர வேறு வழி இல்லை என்கிற அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு மாபெரும் மக்கள் எழுச்சி சக்தியாக மாறியிருப்பதற்கு இந்த ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறை. முதல்ல இந்த திராவிடம்னு சொல்லி அந்த சொல்லாடலை அவமானப்படுத்துகிற செயலை தொடர்ந்து திமுக செய்து கொண்டிருப்பதை எங்களால் ஏற்க முடியாது. மக்கள் தயாராகி விட்டார்கள் போர்க்களத்திற்கு. கண்டிப்பாக சார். இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம்னா இப்போ நேற்று சமீபமாக அந்த ஃப்ரீ லேப்டாப்ஸ் கொடுத்துவாங்க. அந்த லேப்டாப்லேயே முதல்வர் ஃபோட்டோ அது பக்கத்தில் முன்னாள் முதல்வரோட ஃபோட்டோ, அவரோட கையொப்பம், இவரோட கையொப்பம், அவங்களோட கட்சியை ப்ரமோட் பண்ணுற விதமாக தான் இருந்தது. மக்களோட வரிப்பணத்தில் கொடுக்குற லேப்டாப்பில் அவங்களோட சின்னம்லாம் போடுறது அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? லேப்டாப்பு எல்லாரும் கொடுத்துட்டாங்களா? இல்லை, இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். எவ்வளோ கொள்ளையடிச்சாங்க? இல்லை, அது இப்போ தான் 4.5 வருஷமாக கொடுக்காம இப்போ வந்து உங்களுக்கு என்ன லேப்டாப்பு? கடைசி நேரத்தில் கொஞ்சம் கொள்ளையடிக்கலாம் லேப்டாப்லேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏற்கனவே நிறுவனத்தில் நீங்கள் லேப்டாப்லாம் ஆர்டர் பண்ணீங்க. இப்போ நிறுவனமே மூடியாச்சுன்னு சொல்கிறாங்க. ஊற்றி மூணதே தமிழக அரசு தானா? சொல்லுங்கள். ஆக இவர்கள் பெரியாரின் பேரன்கள் என்று பீற்றுகிற வகையில் இன்றைக்கி லேப்டாப்பில் உங்கள் படம் போட்டெல்லாம் அதில் விளம்பரப்படுத்தணும். உதயசூரியன் சின்னத்தையும் போட வேண்டியதானே? ஏன் அதை போடலை? இல்லை, அப்படி போட்டால் அவங்க கட்சியாயிரும். அப்புறம் இப்போ நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் போட்டாலும் இன்னாள் முதலமைச்சர் போட்டாலும் போடுவதற்கு என்ன காரணம்? எம்ஜிஆர் படத்தை போடுவாங்களா? அப்போ முன்னாள் முதலமைச்சர் தான். ஜெயலலிதா படம் போடுவாங்க, முன்னாள் முதலமைச்சர் தான். ஏன் கர்ம வீரர் காமராஜர் படத்தை போட வேண்டியதானே? அவர் முன்னாள் முதலமைச்சர் தானே. ஆக இவர்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டை சுரண்டி கொடுக்குற கூட்டமாக எல்லா இடத்துலையும் கொள்ள ஒரு இடம் கூட பாக்கி இல்லை. இன்னும் ஒரு இடம் இருக்குது பாக்கி. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் பயங்கர கொள்ளை போய்கிட்டு கொண்டிருப்பதாக நம்மளுக்கு செய்தி வருது. அடுத்த கொள்ளைக்கு இவன் தயாராவான். கடலுக்குள் மிதக்கும் வீடு திட்டம் கொண்டு வந்து அதுலேயும் கொள்ளையிடும். எப்படி இருக்குது? இது இப்படி தான் எடுத்துக்க வேண்டியது. ஆமாம். நீங்கள் பெரியாரின் பேரன்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க சொல்லுங்கள்? பெரியாரின் பேரன்கள் அப்படின்னு. பெரியார் தன் வளர்ப்பு மகளை திருமணம் செய்தபோது கருணாநிதி கடுமையாக எதிர்த்தார். பின் கருணாநிதி 60 வயதில் 28 வயது பெண்ணை திருமணம் செய்தபோது அன்பழகன் எதிர்த்தார். இதெல்லாம் நான் சொல்லலை, அறிக்கைகள் சொல்லுது. இண்டிவிஜுவல் வாழ்க்கைக்குள்ள போகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். பின் அன்பழகன் தன் பெண்ணுடன் படித்த சகமானவியை திருமணம் செய்தபோது மூவரும் சேர்ந்து கூட்டு சேர்ந்துட்டாங்க. ஆக இந்த மாதிரி வரலாறு படைத்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளுகிற சூழ்ச்சியால் தமிழகமே இன்றைக்கு வெக்கி தலை குனிந்து கேவலப்பட்டு அவமானப்படுகிறது என்றால் எத்தனாயிரம் கோடி கொள்ளைன்னு தெரியும். எத்தனாயிரம் கோடி இப்போ இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கடன் வாங்கியிருக்கிறாங்கன்னு தெரியுமா? கடலூர் மாவட்டத்தில் 75 லட்சம் ரூபாய் செலவில் போடப்பட்ட தார் சாலை தம்பிகள் பேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அது அவ்வளோ தரமில்லாத தார் சாலையாக தான் இருக்குது. தரமே இல்லாத வெறும் கோலமாவில் யாராவது ரோடு போடுவானா? ஸோ அப்படி தான் அதை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம். பெருஞ்செரலையில் ரோடு போட்டால் பக்காவாக பாதுகாப்பாக இருக்கும். கீழே தாரெல்லாம் ஊற்றி எல்லாம் பண்ணி பக்காவாக பண்ணுவாங்க. இப்போ யார் இப்போ போடுறது சிறு சரலை, அதுலேயும் கோலமாவு மாதிரி அரைச்சி தானே போடுறாங்க. அப்போ இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு சொன்னால் இவர்கள் திட்டமிட்டு இன்னொன்று காட்டுறேன். 0 பாயிண்டில் கஞ்சான்னு முதவே ஒன்றும் இலங்கையில் கொண்டே எரிச்சதை நம்ம பார்த்தோம். 2025ஆம் ஆண்டில் சென்னை மண்டலத்தில் மட்டும் 2362 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு NCP அறிக்கை கொடுத்தது. அதிகபட்சமாக 2351 கிலோ கஞ்சாவும் 11 கிலோ செயற்கை போதைப் பொருட்களும் விற்றுருக்குறாங்க. இந்த விஷயத்தில் 46 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுவரை. அப்போ இது என்ன ஆட்சி? ஆக திட்டமிட்டு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களை குடிப்பதற்கும், ஒரு நாளைக்கு மதுபானம் குடித்து இறந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு நாளைக்கு சொல்கிறேன் 13லேருந்து 19 பேர் இறப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஒரு நாளைக்கு கண்ணுக்கு தெரியாமல் மரணங்கள் நடக்கிறது. ஆக இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இவர்கள் நாடகம் நடத்துகிறார்கள். இன்னும் தேர்தல் நேரத்தில் என்னென்ன அறிவிக்க போகிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னென்ன சார்? ஆண்களுக்கும் இலவச பேருந்து. இப்போ அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பேருந்து வருது இல்லை?
அதை அடுத்து நீ வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து விடுவாங்க. ஆ தெரியுமா தெரியாதா? இல்லை இன்னும் அந்த மாதிரி தகவல்கள்லாம் வரலைங்களே. ஆண்களுக்கும் 1000 ரூபா திட்டம் ஆ பெண்களுக்கு இப்போ கொடுத்தாங்க. அடுத்து ஆண்களுக்கு குடிக்கிறதுக்கு ஆ கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடுங்குற மாதிரி பிடுங்கிக்கிறது. ம் இதெல்லாம் ஒரு திட்டமா? இல்லை பல்வேறு மக்களுக்கு அது மூலமாக மாசத்துல காசு மிச்சமாகுது தானே. என்ன மிச்சமாகுது? ஐ மீன் அவங்க டெய்லி ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட சம்பாதிப்பதற்கு என் மக்களுக்கு சக்தி இல்லையா மாதத்துக்கு? இல்லை முடியாதவங்களுக்கு அது உதவியாக தானே இருக்கும். சரி, முடியாதவங்களுக்கு எங்கே புருஷங்காரன் இருந்தானே வாங்கி பிடிங்கிட்டு சாராய கடைக்கில் கொண்டு போகிறான். அது பேர் என்ன? இல்லை அது எல்லாரும் எப்படி சொல்ல முடியாதுல்ல, இல்லாதவங்களுக்கு அது இருக்கலாம் இல்லையா? இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, நீ கொடுக்குற 1000 ரூபா பணம் அது பிரயோசனமாக இருக்கா? எதுக்காக 1000 ரூபா சொல்லுங்க. ஆக திட்டமிட்டு இந்த மக்களை ஏமாற்றுகிறது. இப்போ பழைய ஓய்வூதிய திட்டம்னு அரசு ஊழியர்களை வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க. அரசு ஊழியர்களின் சங்கங்கள் இருக்குல்ல, அது பூரா இப்போ வந்து மண்டிட்டு கிடக்கு. கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பல்லை இழித்து கொண்டு அங்கே பணி செய்கிற அனைத்து அரசு ஊழியர்களையும் அடிமையாக்கி வைத்திருக்கிற அவலக்கொடுமை தான் இந்த ஆட்சியில் நீடிக்கிறதே ஒழிய ஏதாவது பிரயோசனமாக வேலை செய்கிறாங்களா சொல்லுங்கள். எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான நம்ம இன்னைக்கு வந்து 5 ஆண்டுகளில் புதிய ஆசிரியர் நியமனம் எத்தனை பேரை நீங்கள் நியமிச்சிருக்கிறீங்க? எல்லாம் காலியிடங்களாக இருக்குது. காவல்துறையில் தலைவிரிச்சு ஆடுது ரவுடிஷம். அந்த ரவுடிசத்தை கட்டுப்படுத்துவதற்கு இன்னொரு காவல்துறை தேவைப்படுது தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவுக்கட்டுங்கிறது இன்றைக்கி ஃபேமஸாக இருக்கே இந்த ஆட்சி முறையில். மனிதநேயமே இல்லாமல் சிறு சிறு குற்றவாளிகளை கூட இவர்கள் கொடுங்கொன்மையாக அடித்து நொறுக்கி அவருடைய ஆயுளை முடிப்பதற்கு ஆயத்தமாகிற காவல்துறை இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறது என்றால் எல்லா இடத்துலையும் காவல்துறையில் கையூட்டு இருக்குது.